ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காரைக்குடி ஸ்டைலில் மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நைஸாக கட் பண்ண தேவையில்லை, பெருசாக கட் பண்ணாலும் பரவாயில்ல. மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயமும் தக்காளியும் உடனே அரைஞ்சிடும், ஆனால் மிளகாய் அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி அரைச்ச பிறகு அதை தாளிக்கணும். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு அதை பொரிய விடணும். உளுத்தம்பருப்பு வேணும்னா அதுவும் போட்டு தாளிச்சிக்கலாம், ஆனால் அது கம்மியாக போடணும். 1/4 ஸ்பூன் அளவு போடக்கூடாது, அதை விட கம்மியாக போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க சட்னியும் இதோடு சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த சட்னி நல்லா வற்றி வர அளவுக்கு இதை கொதிக்க விடணும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப குயிக்காக செய்திடலாம். மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட மிளகாய் நெடியே இருக்காது. கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த அளவை விட இப்போ நல்லா வத்திடுச்சு. இது இன்னும் நல்லா வற்றணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த சட்னி நல்லா திக்காக வரும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இந்த சட்னியை கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு இப்படி வதங்க விட்டால் தான் இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போகும். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டும் அரைக்கலாம். வதக்கிட்டு அரைச்சா அது வேறு டேஸ்ட் வரும், மிளகாய் சட்னியோட டேஸ்ட்டே இருக்காது. கடைசியாக வற்ற விடும்போது நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு வற்ற விடுங்க. ரொம்ப திக்காக வரும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் நிறைய வரும். அப்போ மூடி வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் படாது. சட்னி சூப்பராக வந்திருக்கு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.